ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட், கூகுள் போன்ற பன்னாட்டு நிறுவனங்கள் மீது ஈரான் தாக்குதலை நடத்துகிறதா? இன்று எழும்பி இருக்கக்கூடிய மிகப்பெரிய அச்சமான ஒரு கேள்வியாக இருக்கிறது. அமெரிக்கா இதற்கு பின்னால் எடுத்திருக்கக்கூடிய நகர்வுகளும் மிகப்பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன. சமீபத்தில் தெரிவிக்கப்பட்ட கருத்துகளின் அடிப்படையை வைத்து பார்க்கின்ற பொழுது, அமெரிக்கா நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம், 3 வாரத்திற்குள் அனைத்துமே சுமூகமாக முடிந்துவிடும் என்ற செய்தியை எடுத்து வைத்தது. ஆனால் அதன் பின்பு தொடர்ச்சியாக வேறு பல கருத்துகள் பதிவாகி கொண்டிருந்தன. ஒருபுறம் அமெரிக்காவின் தரைப்படையை சார்ந்தவர்கள் உள்ளே நுழைவதற்கான முயற்சிகளை எடுத்து கொண்டிருப்பதாகவும், ட்ரம்ப் அவர்கள் நாங்கள் திட்டமிட்டபடி நாங்கள் முடித்துவிட்டு ஈரானில் இருந்து வெளியேறி விடுவோம் வெற்றியோடு என்ற செய்தியும் பரவலாக பேசப்பட்டது. இந்த சூழலில் 5 நாட்கள் நாங்கள் போர் நிறுத்தம் என்று சொல்லப்பட்டது கூட ஒரு நாடகம் என்கின்ற ஒரு கதை தான் எடுத்து வைக்கப்பட்டது. காரணம், அமெரிக்காவை பொறுத்த மட்டில் இந்த போர் நிறுத்தம் என்று அறிவித்துவிட்டு எப்படியாவது தங்களுடைய தரப்படையை ஈரானுக்குள் கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு அமெரிக்காவிடம் இருந்தது. அதை அமெரிக்கா மிக தெளிவாகவே கடைபிடித்து கொண்டிருந்தது என்பது ஈரானுடைய குற்றச்சாட்டு. தற்பொழுது பரபரத்து கொண்டிருக்கக்கூடிய செய்தி அல்லது எடுத்து வைக்கக்கூடிய செய்தி மிகப்பெரிய அச்சத்தை கொடுத்திருக்கிறது என்பதுதான் மிகப்பெரிய வருத்தமாக இருக்கிறது. அமெரிக்கா என்கின்ற பொழுது அமெரிக்காவை மையப்படுத்தி மிகப்பெரிய ஒரு களமாக இருப்பது மென்பொருளை மையப்படுத்திய செயல்பாடுகள் தான். இன்று கூட அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த ஐடி சம்பந்தப்பட்ட வேலைகளை செய்கிறோம் என்கின்ற அடிப்படையில் இங்கு வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள், அந்த வேலையாட்களுடைய எண்ணிக்கை பல நாடுகளில் இருக்கிறது. இந்த சூழலில் ஈரான் திடீரென்று ஒரு அதிரடி அறிவிப்பை அறிவித்திருக்கிறது. அது என்ன அறிவிப்பை அறிவித்திருக்கிறது என்றால், அமெரிக்காவில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட், கூகுள் அப்படி 18 நிறுவனங்கள் மீது, அது மிக பிரபலமாக இருக்கக்கூடிய 18 நிறுவனங்கள் மீது இன்றிலிருந்து இன்னும் 2 நாட்களுக்குள் நாங்கள் தாக்குதலை நடத்துவோம் என்று மிக தெளிவாக அறிவித்திருக்கிறது ஈரான். இதன் காரணமாக அந்த நிறுவனங்களில் வேலை செய்து கொண்டு இருக்கக்கூடியவர்களை உடனடியாக அவர்களை வீட்டிற்கு அனுப்பக்கூடிய களங்கள், அதாவது நீங்கள் வீட்டிலிருந்து வேலை செய்யுங்கள் என்கின்ற அடிப்படையில் அவர்களை வீட்டிற்கு அனுப்பக்கூடிய களங்களை அந்தந்த நிறுவனங்கள் எடுத்திருக்கின்றது. அந்த நிறுவனத்திலிருந்து அங்கு வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள் இந்த அவசர செய்தியின் காரணமாக அவர்கள் அலறி அடித்து கொண்டு ஓடக்கூடிய செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்படி என்றால் இந்த போர் முடிவுக்கு வராதா என்ற ஒரு கேள்வியை இது எழுப்பிவிட்டது. இன்னொரு புறம் ஈரான் அறிவித்திருக்கக்கூடிய இந்த அறிவிப்பிற்கு கடுமையான எதிர்ப்போடு அமெரிக்காவும் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அமெரிக்கா என்ன குறிப்பிட்டிருக்கிறது என்றால், உங்களுடைய மின்தளங்கள் அத்தனையும் தகர்ப்பதற்கான ஒரு களங்களை நாங்கள் எடுப்போம், எந்த சூழலிலும் நாங்கள் அதிலிருந்து பின்வாங்க போவதில்லை என்பதையும் அழுத்தமாக பதிவிட்டிருக்கிறது. தற்பொழுது ஈரான், அமெரிக்கா இவைகள் இரண்டும் போட்டி போட்டுக்கொண்டு அறிவித்திருக்கக்கூடிய அந்த செய்திகளும் இன்று இரவுக்குள் ஈரான் அந்த தாக்குதலை நடத்திவிடுமா என்கின்ற அச்சமும் பரவலாக எல்லோர் மனதிலுமே எழும்ப தொடங்கி இருக்கின்றன. இந்த சூழலில்தான் சவுதி அரேபியாவில் ஈரான் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல் பலரையும் அச்சம் கொள்ள செய்திருக்கிறது என்பதை நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக ஈரான் வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் இராணுவ தளம் போன்றவற்றையெல்லாம் அதிரடி தாக்குதலுக்கு உட்படுத்தி கொண்டு இருக்கின்றது. இது நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்க முடியும். ஆனால் இந்த 5 வளைகுடா நாடுகளும் ஈரானுடைய தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் ஒரு மௌனமாக நீடிப்பது ஏன் என்கின்ற ஒரு கேள்வியும் பரவலாக எழுப்பப்பட்டு கொண்டு இருக்கின்றன. இந்த சூழலில்தான் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அல்கர்ஜ் என்கின்ற விமான இராணுவ தளத்தை தகர்த்திருக்கிறது ஈரானுடைய ஏவுகணை. இந்த விமான தளத்தில் 200க்கு மேற்பட்ட அமெரிக்கர்கள் வேலை செய்தார்கள் என்றும் அவர்கள் யாரும் காயமடையவில்லை, தப்பித்து விட்டார்கள் என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் ஒரு 200 வீரர்கள் வேலை செய்யக்கூடிய ஒரு தளத்தை மிக சாதாரணமாக ஈரான் தகர்த்திருக்கிறது என்கின்ற விடயம்
மிக இலகுவாக கடந்து செல்லக்கூடிய ஒன்றா என்ற கேள்வி எழும்புகின்றது. அப்படி என்றால் அமெரிக்கா இன்னும் அமெரிக்காவிற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாடுகளுடைய வேகத்தையும் விவேகத்தையும் தாண்டி ஈரான் மிக தெளிவாக முன்னேறி கொண்டு இருக்கிறதா என்ற கேள்விகளும் எழும்பாமல் இல்லை. தற்பொழுது ஈரான் இதை குறித்த ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது. ஈரான் குறிப்பிட்டிருக்கக்கூடிய செய்தி என்னவென்றால், நீங்கள் போரை நீங்கள் தொடங்கினீர்கள், நீங்கள் நிறுத்தினால் நாங்கள் நிறுத்திக் கொள்கிறோம், வேறு எந்த கோணத்திலும் எங்களுடைய போர் நிறுத்தப் போவதில்லை, நீங்கள் சமரசம் பேசுகிறீர்கள், நாங்கள் சமரசத்திற்கு உடன்பட்டு விட்டோம் என்று பொய்யான செய்திகளை நீங்கள் சொல்லிக்கொண்டு இருக்கலாம். நாங்கள் எந்த விதமான சமரசத்திற்கும் உடன்படவில்லை என்பதை மிக தெளிவாக ஈரானின் பாதுகாப்பு அமைச்சகமும் சொல்லியிருக்கிறது, ஈரானின் வெளி விவகாரத்துறை அமைச்சகமும் சொல்லியிருக்கிறது. இது இன்று பரவலாக பேசப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய சூழலில் எப்பொழுது இந்த மென்பொருள் நிறுவனங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்கின்ற ஒரு கேள்வியும் பயமும் இப்போது எல்லோரிடமும் தொற்றி இருக்கின்றன. குறிப்பாக அமெரிக்காவில் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய வெளிநாட்டை சார்ந்தவர்கள் அச்சம் கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வாக இது மாறி இருக்கிறது என்பதையும் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாகத்தான் இருக்கின்றது. இந்தியாவை பொறுத்தமட்டில் இந்தியாவில் இருந்து வெளிநாட்டு பணம் பெரிதாக வருகிறக்கூடிய களங்களில் அமெரிக்காவிற்கு முதன்மையான ஒரு பங்கு இருக்கிறது என்பதையும் நாம் பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது. பெரும்பாலான இளைஞர்கள் ஐடி ஃபீல்டில் வேலை செய்கிறோம் என்று சொல்லிவிட்டு அவர்கள் அமெரிக்கா நிறுவனத்தை மையப்படுத்திய களங்களில் பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சிகளைத்தான் நம்மால் பார்க்க முடிகின்றது. அப்படிப்பட்ட சூழலில் ஈரான் இப்படி ஒரு அதிரடி தாக்குதலை எடுக்கும் என்றால் அது ஒட்டுமொத்தமாக இந்தியாவின் பொருளாதாரத்தை கூட அது சிதைத்துவிடும் என்பதுதான் நிஜம். இந்த சூழலில் வேறு பல செய்திகளும் பரவிக்கொண்டு இருக்கின்றன. அது என்னவென்றால், ஈரான் ஒரு அவசர கட்டளையை ஈரானியர்களுக்கு விதித்திருக்கிறது. அது என்ன கட்டளை என்றால், நீங்கள் எமிரேட்ஸ் நிறுவனத்தினால் இயக்கப்படுகின்ற விமானங்களில் பயணிப்பதை தவிர்த்து விடுங்கள் என்ற ஒரு செய்தியை அது குறிப்பிடுகிறது. இதை நாம் சற்று உன்னிப்பாக கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. எதற்காக ஈரான் அந்த எமிரேட்ஸ் நிறுவனத்தில் நீங்கள் பயணிக்க கூடாது என்று சொல்கிறது? அப்படி என்றால் ஈரான் விமானங்களை தாக்குவதற்கான ஒரு திட்டமிடுதலோடு பயணத்தை எடுத்திருக்கிறதா என்கின்ற கேள்வியும் எழும்பத் தொடங்கி இருக்கின்றன. தற்பொழுது உள்ள சூழலில் ஒரு மிகப்பெரிய பயத்தை கொண்டதாக அமைந்திருக்கிறது அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் உள்ள போர். அமெரிக்காவை வம்பில் மாட்டிவிட்டு இஸ்ரேல் அமைதியாக இருக்கக்கூடிய இதே சூழலில் இப்பொழுது அமெரிக்காவிற்கு பல இடங்களில் இருந்து இடிகள் விழுந்து கொண்டே இருக்கின்றன. பல நாடுகள் அமெரிக்காவின் செயல்பாடுகளை விமர்சிக்க தொடங்கி இருக்கிறது. பல நாடுகள் அமெரிக்காவை கேள்வி கேட்க தொடங்கி இருக்கிறது. பல நாடுகள் அமெரிக்காவின் ஆதரவு பட்டியலில் இருந்து விலக தொடங்கி இருக்கிறது என்கின்ற செய்திகள் நம்மை அதிர வைக்கின்றன. காத்திருங்கள், இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் இன்பா.